Sixth standard. Today we start our chapter 4, geometry. Alright. So here geometry will be an interesting chapter here. So we go into this chapter here. So we have to find out what is a straight line. A straight line என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இதில் 4 ஃபிகர் நான் கொடுத்துருக்கேன். இது ஒரு லைன் இருக்குது, இங்கே ஒரு லைன் இருக்குது, இதுவும் லைன் தான். ஓகே, இதுவும் லைன் தான். இதில் எதுவும் ஸ்ட்ரைட் லைன். ஸோ you can suddenly say or can quickly say whether it is the 4 are not a straight lines. So this is a straight line, right? And this is a straight line. Okay, so we have two straight lines here. So the line can be anything here. It can be in a perpendicular way, a horizontal way, or a vertical way, or an what is it, slanting way. எப்படின்னா வந்துட்டு போகுது, ஆனால் அதை சேர்ந்து நம்ம சொல்லுவோம். அப்போ ஆனால் இந்த லைனை பார்ப்போம். இது வந்து ஒரு ஸ்லோப் மாதிரி போகிற கர்வ் மாதிரி போகுது. ஓகேங்களா, இது வந்து ஸ்ட்ரைட் லைன் கிடையாது. ஓகே, இதெல்லாம் ஸ்ட்ரைட் லைன் கிடையாது. அப்போ மேலே இருக்க ரெண்டு மட்டும்தான் அது நம்ம ஸ்ட்ரைட் லைனாக கன்சிடர் பண்ணுவோம். இந்த இதில் நம்ம இந்த எக்ஸசைஸில் நம்ம பார்க்க போகிறதுனா ஹவு டு கன்ஸ்ட்ரக்ட் அ லைன், வாட் இஸ் த லைன், ஓகே, அண்ட் வாட் இஸ் த ரே, வாட் இஸ் த லைன் செக்மெண்ட்டு, அப்புறம் எப்படி அந்த ஸ்கேலை வச்சு இது வரைய போகிறோம். ஒரு சாதாரண ஸ்கேலை வச்சு எப்படி நம்ம லைன் செக்மெண்ட் வரைவோம் அப்படின்னு பண்ணுறது தான் இந்த ஜாமெட்ரி ஃபஸ்ட் எக்ஸசைஸாக இருக்கும். ஓகே, ஸோ தென் we studied about what is the parallel lines, then we study about what is the intersecting lines, then we study about what is how the angles are made between two rays. Okay, so let's go into the class now. Okay, so we first see here what is a line segment. லைன் செக்மெண்ட்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஆரம்ப பாயிண்ட் இருக்கும், அந்த பிகினிங் பாயிண்ட் இருக்கும், அதே மாதிரி என் பாயிண்ட்டும் இருக்கும். ஸோ அதை நம்ம ஏல ஆரம்பித்து பியில் முடிக்கும். இதில் வந்து தான் லைன் செக்மெண்ட் தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். அந்த லைன் செக்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இது 5 சென்டிமீட்டர்னா 5 சென்டிமீட்டர் வரைஞ்சிடலாம். கரெக்டாக இதில் ஸ்கேலில் இங்கே வைப்போம், இங்கே வச்சு ஒரு டாட் வைப்போம், டாட் வச்சுட்டு 0ல் கரெக்டாக சென்டிமீட்டரில் வச்சுட்டு அங்கேருந்து கரெக்டாக வச்சு வரைஞ்சிங்கன்னா யூ வில் கெட் வாட் இஸ் தட் இஸ். இங்கே வந்து 0 1 2 3 4 5 கரெக்டாக இங்கே 5 சென்டிமீட்டரில் வந்து பாயிண்ட் பண்ணி அதை நம்ம லைனை வச்சு ஸ்கேலை வச்சு பண்ணுறது தான் லைன் செக்மெண்ட். ஸோ டெஃபினேஷன் படி என்னென்னா it has a starting point and it has an ending point. So it can say this one as it has both sides end points. ரெண்டு சைடுமே end ஆயிரும். So we put a thick dot here, correct? This is called as the line segment. So அதோட சிம்பிள் எப்படி எழுதுவோம்னா AB மேலே வந்து ஒரு பார் மாதிரி, அவ்வளோதான். So this is called as line segment. Okay, so then we go for what is the line here. So what is this line here is, so usually a line will be going with extend ஆகி போய்கிட்டே தான் இருக்கும் லைன். ஒரு what is it, ஒரு ரோட்டில் நம்ம போகிற மாதிரி, ரோட்டில் போகும்போது நடுவில் இது இருக்கும், what is it, இந்த எல்லோ கலரில் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, இல்லை சைடில் ஒரு அந்த ரோடு தெரியுதுக்காண்டி நைட்டில் வரும்போது தெரியுதுக்காண்டி ஒரு இது போட்டு ஒரு கலரில் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க ரோட்டில், அது போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ லைன் செக்மெண்ட்னா அதுக்கு என் பாயிண்ட் இருக்கும், ரெண்டு சைடுமே இருக்கும். அப்போ சப்போஸ் அது லைனாக இருந்துச்சுன்னா அதில் என் பாயிண்டே இருக்காது, ஆனால் உள்ளே மெஷர் பண்ணிக்கலாம். நம்ம ஏபி வந்து போட்டுக்கலாம், ஏபி வந்து மெஷர்மெண்ட் இதுக்குள்ளேயே நம்ம 5 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். ஆனால் இதை லைன்னு நம்ம சொல்லும் போது அந்த லைன் வந்து 5 சென்டிமீட்டர், நம்ம ஏபி வந்து லைன் வந்து 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லும் போது லைன் நம்ம எழுதும் போது வாட் இஸ் தட் இஸ் இந்த சைடும் போகும் இந்த சைடும் போகும். லைன் செக்மெண்ட் தான் ரெண்டு பக்கம் என் பாயிண்ட்ஸ் இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த லைனை வந்து நம்ம என்ன எழுதுவோம்னா இட் இஸ் ஏபி, மேலே வந்து இந்த சைடும் போகிற மாதிரி இந்த சைடும் போகிற மாதிரி ஒரு ஆரோ மார்க் போட்டுருவோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் லைன். சிம்பிள் லைன் ஏபின்னா அப்படி தான் எழுதுவோம். ஓகே, then we go for the main concept here, what is a ray. So ray is the very important concept here because it has one side the end point. So this is also called as a starting point, right? இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி பிக்கு போகுது, பி வரைக்கும் ஒரு அளவு இருக்கும். ஸோ அதனால் கோடு போட்டுக்கணும் நம்ம ஏபி. ஆனால் அந்த பி வந்து எண்ட் பாயிண்டாக இருக்காது, அது போய்கிட்டே இருக்கும், கரெக்டாக. இப்போ நம்ம டார்ச்சிலேருந்து ஒரு ரே அடிக்கிறோம், ஒரு டார்ச்சிலேருந்து நம்ம டார்ச்சை அடித்து ஒரு இதுலேருந்து நம்ம காட்டுறோம், செவுத்தில் காட்டுறோம் அப்படின்னா டார்ச் வந்து நேராக ரே தான் வெளியே போகும், அது லைட் ரேன்னு சொல்லுவாங்க அது, சரிங்களா? அப்போ அதுக்கு வாட் இஸ் தட் இஸ் பிகினிங் பாயிண்ட் இருக்குது, அந்த பல்ப்லேருந்து போகிறது தான் பிகினிங் பாயிண்ட். ஆனால் அதை பிரதிபலிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது செவுத்தில் பட்டாலும் அந்த செவுத்தில் படுற வரைக்கும் நம்ம பி வேலையை எடுத்துக்கலாம். அது கண்டிப்பாக செவுத்தில் பட்டோம்னா ரிஃப்ளெக்ட் ஆகும், கரெக்டாக. ஸோ அது எல்லாமே ஸ்ட்ரைட் லைன்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இட்ஸ் ரே வந்து ஒரு முக்கியமான இது இந்த ஜாமெட்ரி கான்செப்ட். ஸோ வி ஆர் ஸ்டடிட் வாட் இஸ் த லைன் செக்மெண்ட். லைன் செக்மெண்ட்னா ரெண்டு பக்கம் ஆரோ மார்க் போட மாட்டோம், ஆனால் லைன்னா ரெண்டு பக்கமும் ஆரோ மார்க் போடணும், ஓகேவா? இதில் ரெண்டு பக்கமும் என் பாயிண்ட் இருக்காது, இதில் ரெண்டுலேயுமே என் பாயிண்ட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரே. ரேல ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், எண்டிங் பாயிண்ட் இருக்காது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ரே எப்படி எழுதுவோம்னா ஏபி
ஆரோ மார்க் வந்து ஒரு பக்கம் தான், அந்த எந்த சைடில் வந்து அது இன்ஃபினிட்டியாக போதோ அது போய்கிட்டே இருக்கோ அதை வந்து நம்ம ஆரோ மார்க் எழுதிப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா வாட் இஸ் இட்? ஸோ ஃப்ரம் ஏ டு பி, ஸோ அப்போ வி ரைட் திஸ் ஒன் அஸ் ஏபி டு ஏ டு பி லைக் தட். ஸோ ஆரோ மார்க் இப்படி தான் போகணும். ஓகேவா? இதை நம்ம மாற்றி கூட எழுதிக்கலாம். இதுதான் வந்து நம்ம பிஏ பார்னு எழுதலாம் லைன் செக்மெண்ட்டை. ஏன்னா இப்போ இது ஏலேருந்து பி வந்து 5 சென்டிமீட்டர்னா பிலேருந்து ஏவும் 5 சென்டிமீட்டர் தான். ஓகேவா? அப்போ இங்கேயும் லைன் படி பார்த்தோம்னா ஏபி மேலே அந்த ஆரோ மார்க் டபுள் ஆரோ மார்க் போட்டுக்கோமா, அதே மாதிரி நம்ம பிஏ டபுள் ஆரோ மார்க் போடலாம். ஆனால் இங்கே நம்ம ரேல போட முடியாது. ஏன்னா இது ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஏலேருந்து தான் பிக்கு வந்து ஒரு அளவில் போகுது. ஸோ வி ஹேவ் டு ரைட் ஏ ரே அலோன் வெரி கேர்ஃபுல்லி. கரெக்ட்? ஓகே. Then we go for an important concept here, how to draw a line segment. ஸோ லைன் செக்மெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக அது என் பாயிண்ட்ஸ் ரெண்டு பக்கமே இருக்கும். ஸோ இந்த ஏபின்றதை நம்ம அந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் டேக் யுவர் பென்சில் அண்ட் ஸ்கேல் அண்ட் யூ கேன் ஈவன் ட்ரா ஹியர் 1 சென்டிமீட்டர். ஸோ இங்கே 0ல் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இது எப்படி பாயிண்ட் பண்ணி வரைகிறதுன்னு அடுத்த சைடில் சொல்லுவேன். அதே மாதிரி வீடியோஸும் நிறையா இருக்குது. ஸோ வி கோ பை ஒன். ஓகே. ஸோ ஹியர் இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும். இங்கே 0ல் ஆரம்பிக்கிறோம்னா 0ல் இந்த பென்சிலில் ஸ்கேல் இங்கே வச்சுருவோம். இங்கே மேலே நல்ல டாட்டா நல்லா வந்து திக்கி டாட்டா போட்டு அங்கேருந்து லைன் கரெக்டாக, இல்லைன்னா இந்த 1ல் ஒரு டாட் நல்லா வச்சுட்டு அப்புறம் இந்த 2 ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ 1 சென்டிமீட்டர், அதே மாதிரி 2 சென்டிமீட்டர் வரைகிறோம், 3 சென்டிமீட்டர். ஸோ இட் இஸ் 4 சென்டிமீட்டர், சாரி 4 சென்டிமீட்டர். இப்போ எக்ஸ்ட்ரா போயிட்டே இருந்து கடைசி 10 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களோட இது லைன் செக்மெண்ட்டான்னு கேட்டிங்கன்னா இது லைன் செக்மெண்ட். ஏன்னா இதில் எண்டு பாயிண்ட்ஸ் ரெண்டு பக்கமே இருக்குது. ஒரு பிகினிங் பாயிண்ட் இருக்குது, ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்குது. அப்போ 2 எண்ட் பாயிண்ட்ஸும் நமக்கு தெரியும். ஸோ இட் இஸ் அ லைன் செக்மெண்ட். Now we go for how to construction of a line segment. எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஒரு ஸ்கேல் இப்படி தான் வைப்போம். கரெக்டாக 0ல் வச்சு ஒரு பாயிண்ட் இங்கே வச்சுருவோம். பாயிண்ட்டை வச்சுட்டு we go and measure here what is 4.4 சென்டிமீட்டர். அப்படியே டேரெக்டாக ஒரு லைன் வரையலாம். இல்லைன்னா இதிலே ஸ்கேல்லே பார்த்துப்போங்க. 1 2 3 4, 4க்கு அப்புறம் தான் வரும் 4.1, 4.2, 4.3, 4.4. ஸோ இந்த 4.4ல் போய் ஒரு பாயிண்ட் கரெக்டாக வச்சிடணும். வச்சுட்டு அப்புறமா ஸ்கேலை தள்ளி கழிச்சு விட திருப்பி நீங்கள் இந்த ஸ்ட்ரைட் லைனை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு டு வி கன்ஸ்ட்ரக்டட் 4.4 சென்டிமீட்டர் லைன். ஸோ அகெயின் வி கோ வித் த நெக்ஸ்ட் ஒன் 3 சென்டிமீட்டர். ஸோ இங்கே கரெக்டாக வச்சுருக்கீங்க. இந்த லைன் ஸ்லாண்டிங்காக இருக்க வேணாம், ஸ்ட்ரைட்டாகவே இருக்க மாதிரி நம்ம ஸ்கேலை பிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே 0ல் வச்சுக்கிட்டு அடுத்தது 1 2 3 எங்கே இருக்குது, 3ல் போய் ஒரு பாயிண்ட் வைக்கிறோம், அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணிடும். ஸோ இட்ஸ் அ லைன் செக்மெண்ட் ஆஃப் 3 சென்டிமீட்டர். Likewise we go with 7 centimeter here. So it is 0 1 2 3 4 5 6 7. ஸோ 7ல் போய் பாயிண்ட் வச்சுக்கிறோம். இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் எண்ட் பாயிண்ட்ஸும் ஜாயின் பண்ணுறது தான் உங்களோட 7 சென்டிமீட்டர். ஓகே. now we go for 5.5 சென்டிமீட்டர். ஸோ 5.5 சென்டிமீட்டர் போகும்போது 5. ஸோ அப்புறம் கவுண்ட் பண்ணுங்கள். 5.1, 5.2, 5.3, 5.4, 5.5. ஸோ 5.5ல் கரெக்டாக அதை ப்ளாட் பண்ணிவிட்டு we draw a line. Okay. Okay, before going inside this next section, we go inside the next videos here. So the videos will be explaining more this concept here. So I go on with the videos. Okay. Now we continue with the line segments, rays, and these two are points here. Correct. So these two are points. Will be having what is it is. So we take your line and we are plotting on this. So this two will be the what is it is end points. Correct. So this is called as line segment. So this A and B is called as what is it is? It is end points. Okay. So we usually write this one as what is it is? It is AB bar, or we can write this one as BA bar. Okay. Next we go with the next concept here. So we are having here AB, but there is a points over here. But if it is going extending like this, அது ஒரு முடிவே இல்லாமல் போயிட்டு இருக்குன்னா அது வந்து நம்ம லைன்னு சொல்லுவோம். This is called as line. Okay. So usually write this one as what is it is AB. This side also it is going, okay, and this side also it is going on. Correct. So இதுக்கு end point இல்லை. ஸோ ஆனால் ஏபின்ற ஒரு அளவு இருக்கு நமக்கு. ஸோ ஹியர் வி கோ write this one as AB. இந்த ரெண்டு சைடும் ஆரமாக வரணும். ஓகேவா? அதே மாதிரி we can write this one as BA. ரெண்டு பக்கம் ஆரமாக நம்ம எழுதணும், கண்டிப்பாக எழுதணும். So this is called as line. ஸோ லைனுக்கும் லைன் செக்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் நல்லா தெரியும் உங்களுக்கு. So now we go for the next concept here. So this is we have here one side we are having a what is it is starting point. So we can say this one as ray. So other side is going on. Correct.
So we write this one as what is that is B goes on that side and A is the end point is here. So with this one we have an end point here, correct? So we have an end point on D. So இப்போ எப்படி எழுதுவோம் அந்த ரே எழுதுவோம்னா ஸோ இட் இஸ் ஏ டு பி. ஸோ ஏபி பார் போட்டு ஆரம்பமாக அந்த பக்கம் பியில் வர மாதிரி போட்டுக்கோம். ஸோ ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பிக்கு போகுது. ஸோ ஹியர் வி ரைட் திஸ் ஒன் அஸ் டிசி பார். ஸோ அப்போ ஏடி தான் ஸ்டார்டிங் பாயிண்ட், அங்கேருந்து தான் அந்த ரே பாஸ் ஆகுது. ஸோ டிசி பார் எழுதிடும். ஸோ இம்பார்ட்டன்ட் ரேஸ் ஆர் ஒன்லி பி லேபிள்ட் ஒன் வே வித் த எண்ட் பாயிண்ட் லிஸ்டட் ஃபர்ஸ்ட். ஸோ ஒன் வே போகிற மாதிரி தான், ஒன் வே பாதை தான் அது, ஓகேவா? ஸோ ஒன்லி ஒன் வே தான் பண்ண முடியும். ஸோ இட் ஹாஸ் ஒன் எண்ட் பாயிண்ட். ஸோ வாட் இஸ் தட் இஸ், ஸோ டு கோ வித் டி இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கலாம் டிசி பார் போட்டு. ஸோ வாட் இஸ் அ பாயிண்ட்? எ பாயிண்ட் இஸ் அன் எக்ஸாக்ட் லொக்கேஷன் ஆர் பொசிஷன். ஸோ ஒரு பாயிண்ட் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, எ பாயிண்ட்னா ஒரு பாயிண்ட் நல்லா சுற்றி வைக்கிறது வச்சிட்டோம்னா ஒரு நல்ல பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் லைன் வரையலாம். ஸோ யூ கேன் கோ வித் சைட் லெஃப்ட் சைட் ஆல்சோ அண்ட் யூ கேன் கோ வித் ரைட் ஹேண்ட் சைட் ஆல்சோ. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம எவ்வளோனா ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கலாம். ஸோ ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா எ லைன் இஸ் அ ஸ்ட்ரைட் அண்ட் கண்டினியூஸஸ் இன் போத் டைரக்ஷன்ஸ். ஸோ லைன் எப்படி வேணால் போகலாம், ஸ்லாண்டிங்காக இருக்கலாம், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் ஹாரிசான்டலாக இருக்கலாம், வெர்டிகலாக இருக்கலாம். ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் ஹேஸ் அ ஸ்லாண்டிங் லைன் ஹியர். ஸோ இட் கோஸ் ஆன் லைக் திஸ். ஸோ அதில் எண்டு பாயிண்ட் ரெண்டு பக்கமே இல்லை. எண்டு பாயிண்ட் எப்போ போடுவோம்னா அதில் ரெண்டு டாட் போட்டால் வந்து எண்டு பாயிண்ட் ஆயிரும். ஓகே, ஸோ ஏன் பண்ணால் அது எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ லைக் வைஸ் வி கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். வாட் இஸ் தட் இஸ் லைன் செக்மெண்ட். ஸோ லைன் செக்மெண்ட்னா என்ன? எ லைன் செக்மெண்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் அ லைன். இட் ஹேஸ் டூ எண்ட் பாயிண்ட்ஸ். ஸோ லைன் செக்மெண்ட் எப்போ சொல்லுவோம்னா அந்த லைன் வந்து ரெண்டு பக்கமே வந்து டாட்டில் வச்சு காட்டுறது, அது ரெண்டு பக்கமே எண்ட் ஆயிரும், அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆகாது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் லைன் செக்மெண்ட். ஸோ லைன்லேருந்து ஒரு கட் பண்ணி எடுக்கிறது தான் உங்கள் லைன் செக்மெண்ட்டாக இருக்கும், கரெக்டாக? ஸோ இதில் என்னடுமே எண்ட் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்கும். இங்கே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது, இங்கே எண்ட் பாயிண்ட் இருக்குது, அது ரெண்டுமே நம்ம எண்ட் பாயிண்ட்ஸ் தான் சொல்லுவோம், ஓகேவா? ஸோ லைன் செக்மெண்ட்ஸ் ஆல்வேஸ் அஸ் அ டூ எண்ட் பாயிண்ட்ஸ். Now we go for ray. A ray is a part of a line that has one end point. It continues in one direction without ending. ஸோ ஒரு இதில் எண்ட் பாயிண்ட் இருக்கும், இன்னொரு டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா அது எண்ட் பாயிண்ட் இல்லாமல் கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து கரெக்டாக அது போய்கிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் ஆகாது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ரே. ஸோ ரே வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா an angle is formed when two rays share an end point. This is called a vertex. ஸோ இது நல்லா பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தட் இஸ், இங்கே ஒரு இதான் திஸ் கால்ட் அஸ் வெர்டெக்ஸ். ஸோ இங்கேருந்து ஒரு ரே, இந்த ரே வந்து இன்னொரு ரேவும் அதே பாயிண்டில் தான் போயிருக்கு. ஸோ திஸ் ஆரமாக் வில் பி ஷோயிங் யூ த வெர்டெக்ஸ். இந்த பாயிண்டை வச்சு கொண்டு போகிறது வெர்டெக்ஸ். ஸோ அப்போ இந்த கீழே இருக்க ரேலேருந்து இந்த மேலே இருக்க ரேக்கு போகிறது தான் வாட் இஸ் தட் இஸ். அப்போ ரெண்டு ரேஸ் வந்து ஒரே பாயிண்டில் பாயிண்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஆங்கிளை நம்மளுக்கு உருவாக்கும். ஓகே, திஸ் ஆங்கிள் ஃபார்ம். ஸோ ஆங்கிள் நம்ம வரும்போது ப்ரொடெக்ட் வச்சு வரைவோம். So let's practice now. What is this figure? This is a point, this is a line, or this is a line segment. So ரெண்டு பக்கம் arrow mark இருக்கு. So நம்ம recall பண்ணிக்குவோம் அது. So it is a line. So because it is having a arrow marks on both sides. Okay. So it's having arrow mark on both sides. Now we go for the next question here. What is that is? How many line segments are in this rectangle? Let's practice now. ஸோ லைன் செக்மெண்ட்னா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், ரெண்டு பக்கமே எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும், சரிங்களா? ஸோ எத்தனை இருக்கு எண்ணி பார்ப்போம். இப்போ ரெக்டாங்கிள்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, லெட்ஸ் கவுண்ட் நவ் ஹவு மெனி லைன் செக்மெண்ட்ஸ் ஆர் தேர் இன்சைட். ஸோ ஹியர் we go and count in the rectangle. There are 4. Let's go and count here. So here one line segment 1. So it has 2 end points. So this one is the second one. So it has 2 end points. Third one and this one is fourth. The answer is 4 line segments are there in the rectangle. So what is the name of this figure? So ஒரு end point இருக்கு, இன்னொரு பக்கம் இன்ஃபினிட்டியா போய்கிட்டே இருக்கு. ஸோ அப்போ இது வந்து லைனா இல்லை ரேவா இல்லை லைன் செக்மெண்ட்டா அப்படின்னு பார்த்தோம்னா this is called as yes ray. Okay, very good. So because it is having an end point, it is not an end point, it goes on, so it is called as ray. Now we go for what is an angles now, correct? So what is meant by angles? So எப்போ நான் ஆங்கிள்ஸ் உருவாகுன்னு சொல்லியிருக்கேன், ரெண்டு ரேவும் ஒரே பாயிண்டில் ஜாயின் ஆகும்போது அது வந்து
ஒரு ஆங்கிள் உண்டாகும். ஒரு வெர்டெக்ஸ் பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட் வந்து நம்ம வெர்டெக்ஸ்னு சொல்லுவோம். இது ஒரு ரே. ஓகே, இப்போ இதே பாயிண்ட்லேருந்து இன்னொரு நம்ம வந்து ரே நம்ம சொல்லிடுறோம். இதே பாயிண்ட்லேருந்து இன்னொரு வந்து லைன் நம்ம வரைகிறோம், அதாவது ஒரு ரேயை வரைகிறோம் அப்படின்னா அங்கே ஃபார்ம் ஆகிறது தான் நமக்கு ஆங்கிள். ஓகே, ஸோ அந்த ஆங்கிள் நம்ம எப்போவுமே ப்ரொடெக்டர் வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது அடுத்த எக்ஸசைஸில் வரும். லெட்ஸ் கோ ஆன் வித் திஸ் லைன் நவ். ஸோ ஹியர் வி காட் அன் ஆங்கிள் நவ், கரெக்ட்? So these two are called as arms. So this is called as that is initial arm, and this is called as terminal arm. ஏன்னா இது இனிஷியலாக ஆரம்பிக்கிறது, அது வந்து முடிகிறது terminal arm. So this is called as vertex. The point is called as vertex. Okay, or we can say this one as origin. Vertex or origin. Now we go for the next concept here. What is that is வேறு நாள் we will see the angles here. இல்லைனா ஒரு கிளாக்கில் நம்ம ஆங்கிள்ஸ் பார்த்துட்டே தான் இருப்போம். அதே மாதிரி ஒரு ஆங்கிளை வச்சு தான் நம்ம அந்த படிக்கட்டில் வச்சு நம்ம கட்டுவோம் ஒரு வீட்டில் ஸ்லாண்டிங்காக. ஓகே, இது எல்லாருக்குமே ஒரு ஆங்கிள் கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி நம்ம உட்காந்து திங்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆங்கிளில் தான் இருக்கும். இந்த ஸ்டார் வரைகிறோம் அப்படின்னா அது எல்லாமே ஒரு ஆங்கிள்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ ஆல்வேஸ் பாசிட்டிவ் நோட்டேஷன் ஹியர். So now we go for the next concept here. So the concept here is, we recall what are the things here. Angle, union of two rays having the same origin. What is meant by intersection? So intersection ரெண்டு நம்ம பார்க்க போகிறோம். லைன்ஸ்னா என்ன, பிளேன்ஸ்னா என்ன. ஸோ இன்டர்செக்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, what is that is, it means meet. ரெண்டு லைன்ஸ் மீட் ஆகுதுன்னா அது வந்து இன்டர்செக்ஷன் சொல்லலாம். ஸோ ரெண்டு லைன் இந்த மாதிரி மீட் ஆச்சுன்னா அது எல்லுன்னு ஒரு லைனு, அதே மாதிரி எம்ன்றது ஒரு லைன். சரிங்களா, இது லைன் செக்மெண்ட் சொல்ல மாட்டோம், லைன்னு சொல்லுவோம். ஏன்னா ரெண்டு பக்கம் ஆரமாக இருக்கும். ஸோ அதை மீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி அட் ஒன் பாயிண்ட். அந்த பாயிண்ட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்செக்டிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் பி இஸ் கால்ட் அஸ் தி இன்டர்செக்டிங் பாயிண்ட். ரெண்டு லைன்ஸும் பார்த்தீங்கன்னா இன்டர்செக்டிங் லைன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். now we go for the next concept here. இப்போ இதில் இன்டர்செக்டிங் லைன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸ் இருக்கா, எக்ஸாக்ட்லி ஒன் பிளேன். ஸோ இது எல்லாமே ஒரே பேப்பர்லேயே இருந்துச்சுன்னா இது வந்து எக்ஸாக்ட்லி ஒன் பிளேன், அதாவது ஒரே பேப்பர்லேயே இது வரைஞ்சிட்டோம்னா இது ரெண்டுமே இன்டர்செக்டிங் லைன்ஸ் தான். ஓகேவா, இந்த பேப்பர் இப்போ ஸ்லாண்டிங்காக இருக்க மாதிரி இருக்குது இந்த சைடு இருக்குது. ஓகே, ஸோ ஹியர் பட் I will draw another one line here. Suppose we are writing here L one line here, M is another one line, correct? ஸோ இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகுமானா இன்டர்செக்ட் ஆகும் கண்டிப்பாக. இது நம்ம ஃபுல் அந்த ஸ்க்ரீனே நம்ம பிளேனாக எடுத்துக்குவோம், ஒரு பெரிய பேப்பராக எடுத்துக்கணும் நினச்சிக்குவோம். சரிங்களா, இந்த பெரிய ஸ்க்ரீனில் இது ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன், எல்ன்ற லைனு, எம்ன்ற லைன். இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் கண்டிப்பாக இன்டர்செக்ட் ஆகும். ஸோ இதுவும் இன்டர்செக்டிங் லைன்ஸ் தான். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இன்டர்செக்டிங் லைன்ஸ். ஓகே, அங்கன்னா கண்டிப்பாக ஒரு இன்டர்செக்டிங் பாயிண்ட் இருக்காங்க. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ், போத் ஆர் கால்ட் அஸ் intersecting lines. Okay, now we go for the next concept here. So what is that is parallel lines. So parallel na enna artham? So எப்போல்லாம் இன்டர்செக்ட் ஆகலையோ அது parallel. ஸோ அப்படின்னா எல்லா லைன்ஸுமே இங்கிட்ட ஒரு லைன் வரைகிறோம், அங்கிட்ட ஒரு லைன் வரைகிறோம், அது parallel சார் அப்படின்னா அப்படிலாம் இல்லை. ஸோ லைன்ஸ் which do not meet, ஓகேங்களா, ரெண்டு லைன் மீட் பண்ணக்கூடாது. நம்ம ரயில்வே ட்ராக்லாம் பார்த்துருப்போம், ரயில்வே ட்ராக் கண்டிப்பாக மீட்டே ஆகாது என்றைக்குமே. ரெண்டு மீட் ஆச்சுன்னா ட்ரெயின் கவுந்துடும். ஸோ லைன்ஸ் which do not intersect. ஸோ திஸ் ஆர் த மெயின் கான்செப்ட்ஸ் ஹியர். ஸோ parallel lines நமக்கு ஈஸியாக வரைய தெரியும். ஒரு ஸ்கேலை வச்சு ரெண்டு பக்கம் நம்ம கோடு வச்சோம்னா அது parallel lines தான். ஒரு புக்கில் இருக்க ரெண்டு சைடுமே parallel lines தான். ஸோ இங்கே பின்னு ஒரு லைன் வரைகிறேன், அது பிளேன் வந்து ஏன்ற பிளேன். ஸோ இது சுற்றி தான் இருக்க தான் பிளேன். சரிங்களா, ஸோ இப்போ இங்கே ஒரு லைன் வரைகிறேன், கியூன்னு லைன் வரைகிறேன். இது ரெண்டும் parallel லைன்ஸா? ரெண்டுமே ஒரே பிளேனில் தான் சார் இருக்குது, இது parallel-ஆ அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, இட்ஸ் நாட் பாசிபிள். பிகாஸ் அது ரெண்டுமே ஒரே பிளேன்லேயே வந்து parallel ஆகணும். ஓகேங்களா, ஸோ சேம் பிளேனில் டு நாட் இன்டர்செக்டாக இருக்கணும். ஸோ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் நம்ம வரைஞ்சிடுவோம். ஸோ ஹியர் இட் இஸ் சி, ஹியர் டி, ஹியர், ரைட்? ஸோ இதை ஒரு பிளேன்லேயே வரைஞ்சிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சியும் டியும் பேரலாகவே இருக்கு. ஸோ சி அண்ட் டி ஆர் பேரலல் லைன்ஸ்ன்னு சொல்லலாம்.
Okay, so same plane do not intersect is called as parallel lines. So parallel planes னா என்னன்னு பார்ப்போம். What is parallel planes? Planes னா என்ன சார்? நம்ம நடக்கிறது ஒரு plane. சரிங்களா? மேலே சீலிங்கில் மேலே டாப்பில் இருக்குல்ல, அதுவும் ஒரு ரெண்டுமே பேரலாக தான் இருக்கும் எல்லா வீட்லேயுமே. ஸோ டு நாட் இன்டர்செக்ட். சரியா? இப்போ இதை வந்து நம்ம வந்து ஃப்ளோர் எடுத்துக்குவோம், இதை வந்து ஒரு சீலிங் எடுத்துக்குவோம் ஒரு ரூமில். அப்போ ரெண்டுமே பேரலாக தான் இருக்கும். இப்போ இதே பார்த்தோம்னா கியூப் எடுத்துக்கிறேன். கியூப் எல்லா சைடுமே வந்து வாட் இஸ் தட் இஸ் ஏபிசிடி, இந்த சைடு ஈக்குவல் டு இஎஃப்ஜிஹெச்சோட பேரலாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ தான் ஒரு கியூபாய்ட் பாக்ஸ் இல்லை சாக்பீஸ் பாக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து பேரலாகவே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் ஆர் கால்ட் அஸ் பிளேன்ஸ். ஸோ அதை ஃபேஸாக காட்டுறது தான் அது பிளேன்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ ஹியர் ஏடிஎஃப்ஜி இஸ் பேரலல் டு பிசிஇஹெச். ஸோ அது ரெண்டுமே பிளேன்ஸ் எடுத்துக்கிறோம். லைனாக வரையாமல் பிளேன்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ பேரல் லைன்ஸ்னா லைன்ஸ் இன் த சேம் பிளேன் which do not intersect. பேரலல் பிளேன்ஸ்னா பிளேன்ஸ் which do not intersect. ஸோ பேரல் லைன்ஸ் மாதிரி தான் பேரல் பிளேன்ஸும். ஓகே, now we go for the next concept here. What is that is a line connection on both sides equally, right? So it can be a bigger line or a smaller line. எந்த லைன் நம்ம வரைஞ்சாலும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த சைடு ஒன்று லைன் செக்மெண்ட் மட்டும் தான் அதுக்கு எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ here it is as part of a line, right? So P here. ஸோ லைன் P வந்து நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த P வந்து நம்ம எடுத்துகிட்டு இதில் நம்ம பார்ட்டாக பிரிக்கிறேன். ஸோ ஏ ஒரு this one is called line AB அப்படின்னு போட்டுக்கலாம். ஆர் கேன் ரைட் this one as AB, ரெண்டு பக்கம் ஆரோ மார்க்ஸ். ஓகே, கான்செப்ட் லைன் பார்த்துட்டோம், திருப்பி நம்ம ரீகால் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ரே அப்படினோ. ஸோ ரே எப்படி வேணா இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், எப்படி இந்த சைஸ் வேணா இருக்கலாம். இந்த அளவு தான் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஹியர் when we go for the ray here, so we write this one as part of the ray. So it is as an A is the end point and B is another one point here. So we write this one as a ray AB or AB ஆரோ மார்க் மாதிரி போட்டுரும். ஏல இருந்து பி வரைக்கும் போகுது. ஸோ ஃப்ரம் ஏ டு பி. ஓகே, இங்கே பிஏ பார் போட முடியாது. ஓகே சார், ஃப்ரம் ஏ டு பி. Now we go for the next concept here. What is it is not okay, not ray BA inverse. இந்த மேலே ஆரோ மார்க் போட முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். ஓகேவா? ஆனால் இங்கே லைன் பிஏன்னு எழுதலாம். இங்கே அதே மாதிரி பிஏ ரெண்டு பக்கம் நம்ம ஆரோ மார்க் போட்டு எழுதலாம். ஆனால் இந்த ரேல நம்ம அதை மாற்றி எழுத முடியாது. ஏபின்னா பின்னு எழுத முடியாது. ஸோ திஸ் ஆர் டூ எண்ட் பாயிண்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி வி ஹவ் சீன் திஸ் ஒன். ஸோ இட் இஸ் லைன் செக்மெண்ட். ஸோ ஹியர் ஐ கேக் சொன் as A and B here. ஸோ இதில் எண்ட் பாயிண்ட்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஏவும் எண்ட் பாயிண்ட் தான், பி எண்ட் பாயிண்ட் தான். ஸோ வி ரைட் திஸ் ஒன் as AB. ஸோ ஆர் வி கேன் ரைட் திஸ் ஒன் as AB பார். வச்சா ரெண்டு பக்கம் ஆரோ மார்க் வராது. திஸ் இஸ் கால்ட் as லைன் செக்மெண்ட். ஸோ வி கால்டு சம்திங் வெரி ஃபைன்லி ஹியர். ஸோ பிஏ பார்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இது மூணு தான் முக்கியமான கான்செப்ட்ஸு. வாட் இஸ் அ லைன், வாட் இஸ் அ லைன் செக்மெண்ட், வாட் இஸ் அ ரே. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ ஃபார் ஹவு டு ட்ரா a line segment. So line segment is a part of a line. So you have to draw a line now, correct? How we can draw this line? Can we start? We have a demo now for you. So first you put a point, then you measure with the scale, and what is the measurement, you just draw a line. That's all. Now you have to draw a line segment. So A and B are the end points. Okay, so line segment is a part of a line segment AB. AB we write this one as bar. That's all. So let's go and start our drawing now. Okay, so when you're drawing here, we take your scale 0 centimeter like this. ஸோ இந்த பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் வந்து நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி எடுக்க தேவையில்லை. ஸோ கரெக்டாக இங்கே 0 சென்டிமீட்டரில் வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம். இப்போ இப்போ இந்த 0 சென்டிமீட்டர் வச்சு எடுக்க தான் டிஇன்னு அடிச்சுக்கோம். ஸோ டி இஸ் 2/3/4 inches. ஸோ இன்ச்சஸில் பார்க்குறாங்க. ஸோ இந்த வீடியோ படி இன்ச்சஸில் பார்க்குறாங்க. ஸோ now usually we go with in max class we will be going with centimeter only, correct? So 600. ஸோ இன்ச்சஸ் நம்ம போகும்போது இன்ஜினியர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஹியர் வி இந்த சம் ஆஃப் தி மெஷர்மெண்ட்ஸ் ஹியர். ஸோ எக்ஸில் இருந்து ஒய் வரைக்கும் பார்ப்போம். இதில் என்ன மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும் பார்ப்போம். ஓகே,
So here when we go in here, usually we go with not inches. We use in 6th standard only the centimeters here. Okay, ஒரு சென்டிமீட்டர் எப்படி பார்க்கணும் எல்லாமே வந்து நம்ம அடுத்த டீட்டெயிலாக பார்ப்போம். Okay, let's check your scale now. Let's start our class now. So we have to don't want to go with the inches now. Okay, so இந்த பக்கம் இந்த சைடு ஸ்கேலுக்கு இந்த சைடு கீழே இருக்கிறது ஃபுல்லாகவே இன்ச்சஸ் ஆகும், மேலே இருக்கிறது சென்டிமீட்டர்ஸ் ஆகும். Okay, so now we go for this one. So here we go for the centimeters. சென்டிமீட்டர்னு அதில் போட்டுப்பாங்க எல்லா ஸ்கேல்லையும். சரிங்களா, ஒரு ஸ்கேல் நட்ரா ஸ்கேல் வந்தால் நல்லா இருக்கும் சார், மீதி ஸ்கேல்லாம் நல்லா இருக்காது சார்னு நினைக்காது. எல்லா ஸ்கேலுமே ஒரே அளவு தான் இருக்கும். ஸோ ஹியர் when you go how to plot up line segment. Okay, can we start? So first you put a line here, point here. So 0 to 10 centimeter. So 10 centimeter பாயிண்ட் வச்சுக்கோ, லைனை வரைஞ்சிக்கோ. ஸோ கீழே வந்து நம்ம யூ ரைட் திஸ் as AB, கீழே வந்து 10 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதணும். ஓகே, இந்த வீடியோ எழுதலை, ஆனால் நம்ம எழுதணும். ஸோ லைன் செக்மெண்ட் we can draw now the next diagram here. So the next diagram will be what is that is. First you have to put a point here, then you put a what is the point here, 10 centimeter, and draw a line. Okay, that's all. So round to the nearest quarter of an inch. Okay, so we usually go with the centimeters here in 6th standard, so don't want to go for the inch now. So put a point here, so then again I put a point for what is the measurement here, then join this line like this. Okay, so A B you have to mark like this. அடுத்து எந்த பாயிண்ட் நேம் பண்ணணும், கண்டிப்பாக நேம் பண்ணணும், அதை என்ன சென்டிமீட்டர் நம்ம எழுதி ஆகும். ஸோ நவ் யூ ஆர் கிளியர் அபவுட் what is the consistion of a line segment. ஸோ யூஸ்வலி வி ரைட் திஸ் ஸ்கேல் அப்படி வச்சுக்கோங்க, இந்த இதில் ஜீரோவில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க, பாயிண்ட் வச்சுட்டு அடுத்தது 4.4 சென்டிமீட்டர்னா போய் கவுண்ட் பண்ணுங்க. 4.1, 4.2, 4.3, 4.4, அங்கே போய் ஒரு புள்ளியை வச்சதுக்கப்புறம் ஸ்கேல் எப்படி வேணும் வச்சுக்கலாம், வச்சுட்டு ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ண வச்சா ஓகேவா. 0 சென்டிமீட்டர் வச்சு வைக்காம 1 சென்டிமீட்டர் வச்சிங்கன்னா இது 3.4 தான் வரும், தப்பாயிரும். அதனால் 0 சென்டிமீட்டர் வச்சு எடுங்க போதும். ஓகேவா. So let's now go for the interesting sum here. There is an activity for give as a homework to you. What is the homework is, you turn to the page number, what is it is page number, I will take your page chapter 4 and go on with this. You will be having this activity. So activity in ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும், இதை நம்ம புக்கில் செஞ்சுருவோம். You do it in the book itself. ஸோ என்னன்னா, என்ஜாய் ட்ரைங் கோலம்ஸ் யூஸிங் லைன் செக்மெண்ட்ஸ். ஸோ இது இன்றைக்கி தான் ஹோம்ஒர்க்கு. கிளாஸ் மட்டும் முடிச்சுட்டு நம்ம வந்து யூ ரைட் என்ன புக் இட் செல்ஃப் திஸ் ஆக்டிவிட்டி. கரெக்ட், இதை நம்ம கோலம் வரைய போகிறோம் சார். ஸோ கேர்ள்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், பாய்ஸுக்கு நம்ம பண்ணிக்கலாம், கோலம் வரைஞ்சி பழகிக்கும், ஒன்றும் ப்ராப்ளம். ஸோ இது கோலம் ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இது எப்போதுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது இங்கே வந்து லைன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்ட்ரைட் லைன்ஸ் வச்சு நீங்கள் எப்படி வேணால் கோலம் போட்டுக்கும். ஓகேவா, ரெண்டு ஸ்கேலை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ முதல்ல எப்படி வரைய போகிறேன்னு ஒரு ரஃப் காலத்தில் இந்த மாதிரி எத்தனை டாட்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு வரைஞ்சி பார்த்துட்டு அப்புறம் புக்கில் வரைங்க. Okay, it will be useful, correct? Okay, this is your activity. I give you a homework to you. So next week when you are coming by Thursday, you have to show me your this book before that. Okay, sir. So but you have to send the class of note within this evening today. Okay. Okay, thank you students. So they are given what is the basic concepts here for a line segment race here. So to the next class by next week we will be meeting on Thursday. That time we will be continuing our exercise 4.1. Okay, thank you students.